ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்டில் டேட் அண்ட் டைம்ஸ் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். டேட் அண்ட் டைம்ஸ் ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் மட்டும் கிடையாது, கோடிங்லேயும் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி டேட் என்ன 26 ஸோ ரீசார்ஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ரீசார்ஜ் பண்ண சொல்ல கரெக்டாக அடுத்த மாதம் 26 எப்படி வந்து எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ 1ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதம் 1ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணுறோம்ப்பா, அடுத்த மாதம் 1ஆம் தேதி எப்படி கரெக்டாக வந்து ரீசார்ஜ் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. யாராச்சும் வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நோட்டில் தென் 1ஆம் தேதி வந்த உடனே போயிட்டு சர்வரில் போயிட்டு என்ன இவங்களை வந்து ஆஃப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆஃப் பண்ணுறாங்களா? டெஃபினெட்லி நாட். இட்ஸ் அ ஃபுல்லி ஆட்டோமேஷன். ஓகே, என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இப்போ ரைட் நோ நம்ம சிஸ்டமில் என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:20 PM. ஓகே, ஸோ கீழே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த டைமிங்கை என்ன பண்ணிக்கிறாங்க, நீங்கள் சர்வர் டைமிங் கூட மேட்ச் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ நீ இந்தியன் சர்வர்னா காமனாக இந்தியன் ஃபுல்லாகவே லிட்டில் பிட்டாக சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இருந்தாலுமே 7:20 தான் 7:20. ஓகே, இப்போ அந்த டைமிங்கில் கரெக்டாக என்ன பண்ணிப்பாங்க, அந்த டைமை லாக் பண்ணி டேட்டா பேஸில் சேவ் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த டைம் ஃபார்மேட் வந்து டைம் ஸ்டாம்பில் இருக்கும். ஸோ அந்த டைமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்ரி டே, ஓகேவா, எவ்ரி டே ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க, எவ்ரி மினிட்ஸ் கூட ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. ஓகே, டேட்டா பேஸில். ஸோ அப்படி எவ்ரி மினிட்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 30 டே வந்துருச்சான்றது செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு இஃபல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இஃப் அந்த டைமும் கரண்ட் டைமும் ஒன்றா இருக்கா, 30 டேஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கா, 30 டேஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கான்னு கண்டிஷனில் 30 டேஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கான்னு போட்டுருவாங்க. அப்படி போட்டுட்டா ஒன்ஸ் 30 டே டிஃப்ரென்ஸ் என்னும்போது கண்டிப்பாக இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, எல்ஸ் பிளாக் இல்லைனா அலோவ் பண்ணும். எல்ஸ் வந்து இல்லைனா நீங்கள் கால் பேசுப்பா, டெய்லி 1 GB டேட்டா யூஸ் பண்ணிப்பா, 2 GB டேட்டா யூஸ் பண்ணிப்பான்ட்டு அலோவ் பண்ணும். ஒன்ஸ் அது எக்ஸ்பீரியட்னா இஃப் பிளாக் என்ன பண்ணுன்னா உன்னோட சப்ஸ்கிரிப்ஷன் ஐடியை ட்ரூன்றதா ஃபால்ஸ்ன்னு மாற்றிடும். அப்படி ஃபால்ஸ்ன்னு மாட்டிட்டுனா அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன ஆரம்பிச்சு இட் வாண்ட் ஒர்க். ஓகே, ஸோ அது மாதிரி டைமிங்ன்றது இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணதாக இருக்கட்டும். ஓகே, இதில் நீங்கள் பார்க்குற டைமாக இருக்கட்டும், இந்த வெப்சைட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமிங்லாம் ஒர்க் ஆகும். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நீங்கள் LMS போர்ட்டல் லாகின் பண்ணுறீங்கன்னா 4 o'clock, நாளைக்கு 4 o'clock என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். ஓகே, அது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஃபார் த செக்யூரிட்டி ரீசன். ஓகே, தென் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைமிங் நடக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், வைஃபை சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், மொபைல் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கே போய்ட்டு ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா வாங்குறீங்க, சர்வீஸ் மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே அது எக்ஸ்பைரி ஆகிடும். ஓகே, அந்த மாதிரி இந்த டைம் பேஸ்ட் கான்செப்ட் எல்லாத்துக்குமே தேவைப்படுறது இந்த ஜாவாஸ்கிரிப்ட் டேட் அண்ட் டைம்ஸ். ஓகே, இங்கே இன்ட்ரோடக்ஷன். ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரொவைட் டேட் ஆப்ஜெக்ட் டு ஒர்க் வித் டேட் அண்ட் டைம்ஸ். அப்போ டேட் இஸ் அ ஆப்ஜெக்ட், எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். யூ கேன் கிரியேட், manipulate and format date using various methods and properties. இங்கே நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு டைமை கிரியேட் பண்ண முடியும், தென் அதை மேனிப்புலேட் இந்த சென்ஸ் எடிட் பண்ண முடியும், தென் அப்டேட் பண்ண முடியும், தென் ஃபார்மேட் த டேட். அது என்ன ஃபார்மேட் டேட்? ஸோ ஹார்ஸா மினிட்ஸா, மினிட்ஸா செகண்ட்ஸா, செகண்ட்ஸா ஹார்ஸா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஃபார்மேட் பண்ணிக்கணும். ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட்டிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் டேட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம். கிரியேட்டிங் ஏ டேட். ஸோ ஒரு நியூ டேட்டை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நியூ டேட் அப்படின்றது. நியூ இஸ் எ கீவேர்டு. ஆப்ஜெக்டை நடத்த சொல்ல பார்த்துருப்போம், எங்கெல்லாம் நியூ கீவேர்டு பார்க்குறீங்களோ அந்த இடத்துக்குலாம் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுறாங்க அப்படின்னு. ஸோ டேட் இஸ் ஆப்ஜெக்ட் நம்ம இப்படி கிரியேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது சப்டிவிஷனில். கெட்டு டே, இன்னைக்கு டேவை கெட் பண்ண. கெட்டு மந்த், இன்னைக்கு மந்த்தை கெட் பண்ண. ஸோ செட்டு ஹார்ஸ், செட்டு மினிட்ஸ், லைக்வைஸ் செகண்ட்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபார்மேட்டிங் டேட்ஸ் டு லோக்கல் டேட்டா ஸ்ட்ரிங், டு லோக்கல் டைம் ஸ்ட்ரிங். ஸோ டு லோக்கல் டேட் ஸ்ட்ரிங் அண்ட் டைம் ஸ்ட்ரிங். எதுக்காகனா டேட் அண்ட் டைம் என்ன பண்ணுறது, நமக்கு பிடிச்ச மாதிரி 12 hours ஃபார்மேட்லையோ 24 hours ஃபார்மேட்லையோ இல்லை இந்தியன் ஃபார்மேட்லையோ ISTலையோ இல்லை வந்து அமெரிக்கன் ஃபார்மேட்லையோ எந்த ஃபார்மேட்டை வேணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு தேவையான பேசிக்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன், தென் வேரியபிள். ஓகேவா? தென் கன்சோல் டாட் லாக். ஸோ இது போகுது. தென் ஃபங்க்ஷன் தேவைப்பட்டாலும் தேவைப்படும். ஓகே, இதை நீங்கள் பாருங்கள். ஸோ சின்டாக்ஸ் வைஸாக இட்ஸ் சிம்பிள். ஸோ கான்ஸ்ட் இஸ் அ பிளாக் வேரியபிள், இட்ஸ் அ கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்கான நேம் தான் கரண்ட் டேட் அப்படின்றது. ஸோ இப்போ கரண்ட் டேட் அப்படின்றது நம்ம கொடுத்து, நியூ அப்படின்றது இட்ஸ் எ கீவேர்ட். ஓகே, நியூ இஸ் அ கீவேர்ட் தட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ டேட் அப்படின்ற என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணுன்றதை அவங்க தெளிவாக கொடுத்து வச்சிருக்காங்க. ரைட் நவ் நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டைமிங் எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க நம்ம சர்வரில் இருக்க டைமிங் எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க இங்கே காமிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ்
யாராச்சும் அமெரிக்காலேயோ இல்லை ஜப்பான்லேயோ சைனாவிலையோ நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களோட டைம் இங்கே இருக்கும். ஓகேவா? அவங்க சிஸ்டம்லேருந்து எடுத்து கெட் பண்ணி இது காமிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதனால் அவங்களோட சர்வரில் இருக்கும். ஓகே, சரி. இப்போ பாருங்க, டியூஸ்டே March 26, 2024 19. அதாவது இங்கே வந்து 24 hours ஃபார்மேட்டில் இருக்குது. 12 hours ஃபார்மேட் வேணும் நம்ம மாற்றிக்கலாம். 57 seconds. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ திரும்பி கீழே வரேன். பார்த்தீங்களா, 24:51. அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆனால் லைவாக ஓடுறது நமக்கு தெரியல. லைவாக ஓடுறது தெரியலன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்டேட்டை எவ்ரி செகண்ட் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜேஎஸ் இன்ட்ரோடக்ஷனில் இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் அப்டேட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த டைமை லைவாக ஓடுறதை நம்மளால் பார்க்கணும். இதையுமே நம்ம எப்படின்னு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ ஸோ console.log கரண்ட் டேட் அப்படின்றது நான் என்ன பண்ணியிருக்கேன், லாக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கரண்ட் டேட்டில் என்ன இருக்குது, டேட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ என்ன பிரிண்ட் ஆக போகுது, ஸோ என்டையர் டேட். இந்த என்டையர் டேட்டில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு டே இருக்குது, இன்னைக்கு மந்த் இருக்குது, இன்னைக்கு இயர் இருக்குது. அதாவது இன்னைக்கு டேட், டேனா தட் மீன் என்ன வீக் டேஸில் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்றது. தென் மந்த்து, இன்னைக்கு டேட்டு 26, இயரு, தென் ஹார், மினிட்ஸ், செகண்ட்ஸ். ஸோ மில்லி செகண்ட்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். தென் ஜிஎம்டி, ஓகேவா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 5:30 இல்லையா. ஸோ இப்போ நார்மலாக ஒரு டைமை நம்ம கெட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த டைமை நம்ம காமிக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ கரெக்டாக ஹார்ஸ் மினிட்ஸ் தான் நம்ம தனியாக கால்குலேட் பண்ணலாம். அப்புறம் எப்படி ப்ரோ அதெல்லாம் செப்பரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி கரண்ட் டேட்டையும் கரண்ட் டைமையும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட சிம்பிள் கரண்ட் டேட் அப்படின்ற வேரியபிளில் நியூ டேட்னு கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹோல் ஃபார்மேட் கிடச்சிருக்கும். இந்த ஃபார்மேட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். அதுக்கு இயர் தனியாக, மந்த்தை தனியாக, டேவை தனியாக, ஹார்ஸை தனியாக, மினிட்ஸை தனியாக, செகண்ட்ஸை தனியாக பிரிக்கிறேன். அப்போ தனித்தனி வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இயர் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இயர்ன்றதை போட்டுக்கிட்டு கரண்ட் டேட் டாட் கெட் ஃபுல் இயர். அதாவது கரண்ட் டேட்டில் என்ன இருக்கும், நம்மளோட டோட்டல் டைம் ஃபார்மேட் இருக்கும். அதுலேருந்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறேன். உள்ளே இருக்க இயரை மட்டும் கெட் ஃபுல் இயர் அப்படின்றத மட்டும் நான் பண்ணிக்கிறேன், ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். தென் கரண்ட் டேட்லேருந்து கெட் ஃபுல் மந்த்தை மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஏன் ப்ரோ மந்த்தை ஆக்சஸ் பண்ண மட்டும் +1 கொடுத்துருக்கீங்க, எனக்கு 0லேருந்து வரும். ஓகேவா, அப்போ ஜனவரின்ற போது எனக்கு என்ன ஆகும், ஜனவரி 0ல் இருக்கும், ஃபஸ்ட்டு மந்த்தாக இருக்காது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ மந்த்துக்கு மட்டும் +1 எப்பயுமே ஆட் பண்ணி. ஓகே, ஸோ அதான் கான்செப்ட், ஒன்லி ஃபார் மந்த். ஓகே, தென் டே அப்படின்னும் போது ஸோ கெட் டேட். ஓகே, ஹார்ஸ்ன்னும் போது கெட் ஹார்ஸ், மினிட்ஸ்ன்னும் போது கெட் மினிட்ஸ், செகண்ட்ஸ்ன்னும் போது கெட் செகண்ட்ஸ். அவ்வளோதான், இதெல்லாமே மெத்தட்ஸ், டேட்டோட ஆப்ஜெக்டோட மெத்தட்ஸ். ஓகே, அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஃபார்மேட்ல இருந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இயர்ஸை, மந்த்தை, டேட்டை, ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸை பிரிக்கிறதுக்காக. ஒன்ஸ் இந்த மாதிரி பிரிச்சுக்கோனா இந்த வேரியபிள் நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டைம் கிடைக்கும். இப்போ console.log கரண்ட் டேட் அப்படின்னு கொடுத்துட்டு இயர் ப்ளஸ் கன்கார்டினேட் பண்ணுறேன். ஓகே, தென் நடுவில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங்கு ஐஃபன், இந்த ஐஃபன் வேணும் இல்லையா, அதனால் இது ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி கன்கார்டினேட் மந்த்து. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், மந்த் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட கன்கார்டினேட் திரும்பி ஒரு ஐஃபன், திரும்பி டி. அதே தான், ஆனால் டைமுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், உள்ள இந்த மாதிரி ஐஃபனுக்கு பதிலாக காலன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான், ஜஸ்ட் கான்கார்டினேஷன் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் மூலயமா நம்மளால டைம் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இது நல்லா இருக்குல்ல ஃபார்மேட் பண்ணுறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த டைமை ஒன்று எப்படிலாம் ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார்மேட்டிங் டேட் அண்ட் டைம்ஸ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட the date object provide method to format date and times. In this example we can create new date object. ஒரு டேட்டை கிரியேட் பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபார்மேட் த டேட் அண்ட் டைம் யூசிங் 2 local string, 2 local time string, 2 local date string and time string. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நார்மலாக நமக்கு கிடைச்ச டேட்டாவை என்ன பண்ண போகுது, ஸோ ஃபார்மேட்டடா. ஓகே, இட்ஸ் அ ப்ரீ ஃபார்மேட்டட். ஓகே, இந்த இடத்துல மார்ச், தென் 26, 2024, தென் டைம், மினிட், செகண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ரீ ஃபார்மேட்டடாக எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த இடத்துல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிலாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்றத பாருங்க. ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடின்ட்டு ஃபார்மேட்டட் டேட், ஃபார்மேட்டட் டைம்ன்ற ஐடியை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கெட் பண்ணிக்கிறோம். ஓகே,
ஸோ இந்த ஐடி எங்கே இருக்குமா எனக்கு மேலே ஒரு டிவ்ல பாடியில் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு எம்டி பேராகிராஃபில் ஐடி அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. உள்ள எந்த கண்டென்ட்டும் கிடையாது. இப்போ இந்த ஐடியை கால் பண்ண சொல்ல இந்த என்டையர் பேராகிராஃப்மே இந்த டாக்குமெண்ட்டை கால் ஆகிடும் இல்லையா? இப்போ சொல்லுங்க. ஸோ ஃபார்மேட்டட் டேட் ஃபார்மேட்டட் டைம் அப்படின்ற இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துக்கிட்ட ஃபார்மேட்டட் டேட் ஃபார்மேட்டட் டைம் ஒரு எம்டி பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் உள்ள இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட் அங்கே மேலே எம்டியா இருக்கு. நான் என்ன பண்றேன், என்னோட ஃபார்மேட்டட் டேட்டை இந்த இடத்துக்கிட்ட யூஸ் பண்றேன். இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு கொடுத்துட்டு அந்த ஐடிக்குள்ள என்னோட ஃபார்மேட்டட் டைம் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டட் டைம் நான் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துக்கிட்ட கொடுக்க முடியும். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட அப்டேட் கரண்ட் டேட் டைம் அப்படின்ற ஏதோ ஒன்றத்தை கால் பண்ணுறேன். இந்த இடத்துல கால் த ஃபங்க்ஷன் டு அப்டேட் த டேட் அண்ட் டைம் வென் த பேஜ் லோடு அப்படின்றாங்க. அப்போ இந்த பேஜ் லோட் ஆச்சுன்னா அப்போ என்ன நடக்கும் எனக்கு? ஸோ அந்த டைம் என்ன ஆகும் எனக்கு? அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ரோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஃபங்க்ஷனில் போடு. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை எப்போல்லாம் கால் பண்ணுறாங்களோ அப்போ என்ன நடக்கும்? இந்த இருக்க திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த டைம் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? அப்படி எக்ஸிக்யூட் ஆக சொல்ல இந்த லைன் என்ன பண்ணும், நம்மளோட சர்வர் கரண்ட் சிஸ்டம்ல இருந்து நம்ம டைம் என்ன எடுத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணும், ஸோ நம்மக்கிட்ட இருக்க டேட்டு ஹார்ஸ் மினிட் செகண்ட்ஸ் என்ன பண்ணுக்கும் பிரிச்சு எடுக்கும். இந்த இடத்துக்கிட்ட லோக்கல் ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டு, ஓகே, ஸோ பை த டிஃபால்ட் மந்த் என்ன பண்ணியிருக்காங்க, செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகே, இது மட்டும் இல்லை, இந்த இடத்துக்கு நம்மளால ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். நம்பர்ஸில் மட்டும் இல்லை. ஓகே, ஸோ நம்பர்ஸில் வரதை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணவும் முடியும். ஓகே, ஸ்ட்ரிங் மெத்தடில் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ 2024 இருக்குது, வரும் 24 கூட நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல போட முடியும். 26 அதாவது மார்ச்ன்றது 03/26/24 அப்படின்றத போட முடியும். ஓகே, இது மாதிரி நிறைய கன்வர்ஷன்ஸ் அண்ட் ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக பார்ப்போம். அதுக்கப்புறம் பேக்கெண்ட் பார்க்குறதெல்லாம் அதிகமாக பார்ப்போம், டெய்லியும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே ஃபார்மேட்டட் டைம் இப்போ ஜஸ்ட் எதுக்காகனா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ண சொல்ல whenever the page get load இந்த ஃபங்க்ஷன் ஆகும், திரும்பியும் ஒரு வாட்டி ரன் ஆகும். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் சும்மா ரன் ஆகாதா ப்ரோ? கண்டிப்பாக ரன் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். சும்மானா இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு 19 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இது ஏன் ஓட மாட்டேங்குது? இது ஓடனா எப்படி இருக்கும்? ஓகேவா? அதான் கான்செப்ட். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ நார்மலாக இந்த இடத்துல ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். நார்மலாக எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, டூ ஸ்ட்ரிங் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இன்னமும் இந்த டூ ஸ்ட்ரிங் அப்படின்றது இல்லையா, லோக்கல் டூ ஸ்ட்ரிங், லோக்கல் டேட் ஸ்ட்ரிங் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே இட்ஸ் அ ஃபார்மேட்டிங் த டைம். ஓகே, ஸோ அதை இன்னும் தெளிவாக பார்ப்போம் இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்தது. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு லைவ் டைமரை நம்ம எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதோட இந்த கிளாஸ் முடியும். நல்லா கவனிங்க. சிம்பிள் கான்செப்டை, ரொம்ப பெரிய கோட்லாம் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கோடு தான். ஓகே, ஒரு ரியல் டைம் கிளாக் இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹெட்டிங் அப்படின்றத டெக்ஸ்ட் சென்டர்னு கொடுத்துட்டேன். தென் பேராகிராஃப் சம்திங் கொடுத்துருக்கேன். தென் ஸ்டைலிங் ப்ராசஸ் நீங்கள் எப்படி வேணால் அதை ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் அப் டு யுவர் விஷ். இந்த இடத்துல ஒரு எம்டி பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எம்டி பேராகிராஃப் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு ஐடி கிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். இது ஆப்வியஸாக இந்த பேராகிராஃப் நம்ம சின்னதாக தான் இருக்க போகுது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஸ்டைல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கலரில் இருக்கணும், இல்லை போல்டாக இருக்கணும், ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி, பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி, கலர் இன்க்ரீஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த ஃபங்க்ஷன். நல்லா பாருங்கள், இங்கே வேர் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஸோ என்ன வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் பர்சனலி ரெக்கமெண்டிங் லெட் அண்ட் கான்ஸ்ட். ஓகே, ஸோ ஏன்னு உங்களுக்கே தெரியும். தெரியலனா வேரியபிள் கிளாஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. தென் இங்கே ஸோ டேட் நியூ டேட், ஒரு நியூ டேட்டை கெட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல கன்சோல் பண்ணால் என்டையர் டேட் நமக்கு வரும் இல்லையா. தென் ஹார்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ். ஓகே, இதை நம்ம கெட் பண்ணிட்டோம். இது மட்டுமே நமக்கு போதுமானது. ஓகே, தென் ஸோ ஃபார்மேட்டட் டைம் அப்படின்னு கொடுத்துட்டு ஹார்ஸ் டாட் டூ ஸ்ட்ரிங். இந்த டூ ஸ்ட்ரிங் இட்ஸ் அ மெத்தட் டு கன்வெர்ட். ஓகே, என்ன பண்ணும், அது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும். நமக்கு கிடைக்கிற வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும். அப்படி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதால இந்த இடத்துல பாருங்க, ஸோ நமக்கு என்ன டைம் ஃபார்மேட்டாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு கிடைக்க போகிறது என்னது, ஒரே ஒரு ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கு ஒரே ஒரு டேட்டா. அந்த டேட்டாவை நம்ம எப்படி வேணால் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். பேட் ஸ்டார்ட் இட்ஸ் அ மெத்தட். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ நமக்கு வந்திருக்க வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எங்கே ஸ்டார்ட் ஆகணும்
அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதை கூட விட்டுருங்க, இட்ஸ் ஃபார்மேட்டிங் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார்மேட் டைம் வித் லீடிங் ஜீரோஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஒரு கிளாக்கை கெட் பண்ணி டெக்ஸ்ட் கண்டென்ட்டை த கரண்ட் டைம் இஸ் அப்படின்னு போட்டு ஃபார்மேட்டட் டைமாக நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஓகே, ஆக்சுவலாக நான் இங்கே கொடுத்துருக்கிறது வேற, ட்ரைமில் போய் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ த ரியல் டைம் கிளாக் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ நான் ஸ்டைலிங் இங்கே எதுவும் பண்ணலை, வெளியில் மட்டும் ரியாக்டில் நான் ஸ்டைலிங் பண்ணியிருக்கேன். ஓகே, கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், சிஎஸ்ஓ கிரேடியன்ட், டெக்ஸ்ட் கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த அப்டேட் கரண்ட் டைம் அப்படின்றத, இந்த அப்டேட் கரண்ட் டைம்ன்ற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண சொல்ல எனக்கு என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ப்ரோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது, லாஸ்ட் டைம் இதே தான் சொன்னீங்க, ஆனால் எப்படி ப்ரோ அது அப்டேட் ஆகிட்டே இருக்கு? ஒன்றும் இல்லை, செட் இன்டர்வல் அப்படின்றத என்ன பண்ணுறேன், ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்டர்வல் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன செகண்ட்ஸ் கொடுக்குறோமோ அந்த டைம் தகுந்த மாதிரி இந்த அப்டேட் கரண்ட் டைம்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணும். ஓகேவா? அதுதான் அந்த மெத்தட். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு, ஏன் ப்ரோ 1000 கொடுத்துருக்க அப்படின்னா, 1000 மில்லி செகண்ட் ஈக்குவல் டு 1 செகண்ட். அப்போ ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி எனக்கு கால் ஆகும். இதுவே இந்த இடத்துக்கிட்ட நான் ஒரு 5 செகண்ட் கொடுத்தேன்னா பாருங்க, எவ்ரி 5 செகண்ட் இப்போ 51ல் இருக்கு, 56ல் டேரெக்டாக அப்டேட் ஆகும். பார்த்தீங்களா? அடுத்தது எப்போ அப்டேட் ஆகும்? அடுத்த 5 செகண்ட்ல இல்லையா அப்டேட் ஆகுதா? ஸோ இதில் நீங்கள் வந்து 3000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எவ்ரி 3 செகண்ட்ஸ் இட் வில் கெட் அப்டேட். ஓகே, ஸோ பாருங்க, 10, 13, அடுத்தது 16, அடுத்தது 19, அடுத்தது 21. ஓகேவா? ஸோ with respect to this interval, set interval, it's a method available in a JavaScript that is used to call function with respect to time. இங்கே 2 பேராமீட்டர் இருக்கு. ஒரு பேராமீட்டர் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டைம் மில்லி செகண்ட்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஒன்ஸ் மில்லி செகண்ட்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் மில்லி செகண்ட், இப்போ 1 செகண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படி இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட எவ்ரி 500, அதாவது ஹாஃப் செகண்ட், எவ்ரி ஹாஃப் செகண்ட் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். பட் ஆனால் 1 செகண்டுக்கு ஒரு வாட்டி தான் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த செகண்ட்ஸ் கிடைக்கும்ன்றதால நமக்கு என்ன ஆகலை, இது ஹாஃப் செகண்ட் கொடுத்தாலும் இது 1 செகண்டுக்கு தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ 1 செகண்ட் கொடுத்தா எவ்ரி 1 செகண்ட் this function will be called and the time will get update. அவ்வளோதான், சிம்பிள், ஒன்றும் பெரிய கோடு கிடையாது. இதுலேயே நான் ஃபர்ஸ்ட் டே எடுத்துருக்க சொல்ல உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், டாக்குமெண்ட், அதாவது டோம் கான்செப்ட் இல்லையா, டாம் கான்செப்ட், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், அந்த கான்செப்ட் என்னன்னு தெரியணும், கெட் எலமெண்ட் ஐடி மெத்தட் அப்படின்னா என்னன்னு தெரியணும், தென் வேரியபிள்ஸ்னா என்னன்னு தெரியணும், அந்த வேரியபிள்ஸில் இந்த டாட் ஆப்ரேட்டர் வச்சு ஆக்சஸ் பண்ணுறாங்க உள்ள போகிறது. ஓகேவா? தென் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. டைம் ஃபார்மேட் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ஒன்றும் கிடையாது, ஒன்ஸ் வி லேர்ன்ட் அப்படின்னு நம்ம. ஓகே, ஸோ டோன்ட் காம்ப்ளிகேட் வித் த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இவ்வளோதான் டியூ. இப்போ நீங்கள் வந்து கலர் கொடுக்குறீங்களா பேராகிராஃப்க்கு, எஸ் நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம், டிஓ எல்ஓ கலர் ரெட் காலன். ஓகே, ஸோ என்டையர் பேராகிராஃப்க்கும் இந்த மாதிரி வரும், இந்த கரண்ட் டைம் இஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, தென் ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறீங்களா, ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு 40. ஓகே, 44 பிக்சல். தென் இது கிரேடியண்ட்டாக வைக்கணும்னா என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் கிரேடியன்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை தான் யூஸ் பண்ணி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு டைமை நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ணுவோம் அப்படின்ற ஃபுல் டுட்டோரியல். ஜஸ்ட் இந்த டைமை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, தென் டைம்னா என்ன அப்படின்றதான் கற்றுக்கிட்டு இருக்கணும். தவிர்த்து இது எப்படி நம்ம ஒரு பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறதுன்ற கான்செப்ட்லாம் நம்ம நோட் ஜேஸ்ல பார்ப்போம். வித் என்னது எம்பெடட் வித் ரியாக்ட். ஸோ ரியாக்ட் கற்றுப்போம் ஜாவாஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு, தென் நோட் ஜேஸ் கற்றுக்க சொல்ல ஆப்வியஸாக யூ பீப்புள் ஆர் கோயிங் டு கிரியேட்டிங் சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே, தென் அந்த பேக் அண்ட் கூட ஃப்ரண்ட் எண்டை கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே சப்ஸ்கிரிப்ஷன் வைக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வைக்கலாம், லாகின் வைக்கணும்னா லாகின் வைக்கலாம், லாக் அவுட் வைக்கணும் லாக் அவுட் வைக்கலாம். எவ்ரி திங் இஸ் அ ஃபியூச்சர், ரைட்? அப்போ ஒரு ஃபியூச்சரும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்ல உங்களோட டைம், ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மேட்டே உங்களுக்கு ஃபுல் டேட் ஃபார்மேட் இருக்குது, இந்த ஃபார்மேட் இருக்குங்களா, இந்த ஃபார்மேட் முதல்ல மாற்றணும். ஓகே, இது மட்டும் தான் இருக்கும். அப்போ இதை ரிமூவ் பண்ணணும்னா எஸ் வி கேன் ஏபிள் டு ரிமூவ் திஸ். ஓகே, இப்போ சின்னதாக ஒரு கோட் எழுதுனா ரிமூவ் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த டைம் பாருங்க, ஜாயிண்ட் டேட்
நான் என்னைக்கு உங்கள் டேட்டாவை கிரியேட் பண்ணணும் அன்னைக்கு இந்த டேட் என்ன ஆகுது எனக்கு சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா? அது டேட்டா பேஸில் இருக்கும். அதனால நம்மளால் என்ன பண்ண முடியுது, அந்த டேட்டா பேஸில் இருந்து உங்கள் டைமை கெட் பண்ண முடியுது ஒன்ஸ் வி லாகின் அப்படிங்கும்போது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஒர்க் ஆகிடுது. ஸோ இப்போ சொல்லுங்கள், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, நான் பை பண்ணிட்டேன் அந்த சப்ஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி சிம்பிளாக ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு செட் இன்டர்வல் போட்டு எவ்ரி 1 செகண்ட் என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஒன்ஸ் எனக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு அந்த கண்டிஷன் 30 டேஸை நான் தாண்டிட்டேன்னா அடுத்த செகண்ட் எனக்கு ட்ரூவாக இருக்க ஒரு வேரியபிள் ஃபால்ஸ் ஆகும். இப்போ உங்களால் கான்செப்டை புரிஞ்சிக்க முடியுதா? இது மட்டும் எனக்கு புரிஞ்சாலே போதுமானது. ஸோ நான் உங்களை Node.js எடுத்து கொண்டு போகுது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுது இல்லையா? தம்ஸ் அப் கொடுக்கலாமே, புரியுதுண்ணா? ஜஸ்ட் யூ ஆர் சேஞ்சிங் ட்ரூ டு ஃபால்ஸ், ஃபால்ஸ் டு ட்ரூ பை த ஃபங்க்ஷன். அவ்வளோதான், சிம்பிள். இது வரைக்கும் ஃபங்க்ஷன் கிளாஸ் எல்லா கிளாஸும் வந்தால் உங்களுக்கு தெளிவாக இது புரியும். அப்படி இல்லையா, இது வரைக்குமே நம்ம பார்த்துருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பித்து நம்ம டேட் அண்ட் டைம்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதை திரும்பி உட்காந்து பொறுமையாக பாருங்கள். ஸோ பிளென்டி ஆஃப் டைம் இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் சீக்கிரமாக முடியுது, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரியும். ஓகேவா? தட்ஸ் இட் அபவுட் த டைம் கிளாஸஸ். அடுத்த கிளாஸஸ்லாம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிஒன். அடுத்த கிளாஸ் ஈவென்ட் கிளாஸ், கண்டிப்பாக லீவ் போட்டுறாதீங்க. It's really, really important. Okay. Thank you for everyone.